என் தாய் தந்தையின் பாதம் தொட்டு வேயிறு தோழி பங்கனை விடமுண்ட கண்டனை அம்பலத்தரசானை ஆற்றல் நிறைந்த இறைவனை வரங்கள் 1000 கொடுப்பானை பெண்ணுரிமைக்கு வித்திட்டானை முப்புறங்கள் எரித்தோனை முத்தொழில் வல்லானை மூவுலகம் காப்போனை கொங்கு மண்டலத்தில் குடிகொண்டானை மங்களம் ஈவானை ஏற்றம் தரும் எழிலானை அடியவர் உள்ளத்தில் உரு பெற்றானை நீக்கவர நிறைந்தோனை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நடுநாயமாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் ஊரில் இருந்து வந்ததால் எனக்கு சகோதரன் என்ற முறையிலே இன்னும் பற்று அதிகமாகி மறுபடியும் ஒரு வணக்கத்தையும் எப்படா கால வாரலான்னு காத்து கொண்டிருக்கின்ற எதிரணியினருக்கும் நாங்க எப்பயுமே எதிராளியும் மனம் தன்மை கொண்டவர்கள். நான் இருக்கிறேன் கை கொடுக்க என்று என் அருகில் அமர்ந்திருக்கும் என் அணியினருக்கும் இங்கு கூடியுள்ள பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தலைப்பு இன்றைய சூழலில் பண்டிகைகள் இன்றைய சூழலில் கசக்கிறதா இறக்கிறதாங்கிறதுதான் கேள்வி. இனிப்பையே வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வெறுப்பு தான் வருங்க. அப்படி வெறுப்பு வந்துட்டா இன்னைக்கு கசக்குதுன்னு சொல்ல வந்திருக்கோம். சரிங்களா? வள்ளுவர் பொங்கல் ஒரே வார்த்தையில 2 அடியில உலகத்தை சொல்ற மாதிரி இந்த ஒரே வார்த்தையில எங்களுக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறது உறுதியோட இங்க பேச வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. நம்ம அம்மா உமா அவங்க சொல்லிட்டு போனாங்க, பண்டிகை கசக்கிறதா இனிக்குதே அப்படி நாங்கெல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு விளையாண்டு ஓடி விளையாண்டு ஓடியே போயிட்டாங்க அப்படின்னு. ஓடியே போயிட்டாங்கன்னா பெற்றவங்களுக்கு எப்படிங்க அந்த பண்டிகை இனிப்பா இருக்கும்? கசக்கத்தானு செய்யும். கலாச்சாரத்தை கற்பிக்கிறாங்களாமா. கலாச்சாரம் எப்படியா ஓடி போடுறதுக்கா? எதுங்க கலாச்சாரம்? ஒரு வீட்டுல இருந்து அம்மா அப்பா பாக்குற பொண்ணை பார்த்து வெக்கப்பட்டு ஒரு 4 பேருக்கு முன்னாடி காப்பி கொடுத்து இவன் ஓரக்கண்ணால் அவளும் நோக்கினாள் அவனும் நோக்கினான்னு ஒரு ஓரக்கண்ணால பார்த்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சா அது கலாச்சாரம் ஐயா. அத மாத்தி இப்போ இப்படி பேசிட்டு போறாங்க ஓடி போனாங்க அப்படி. அதுக்கு மேல அந்த அம்மா கொஞ்சம் ஓவரா தெரியல. இன்றைய சூழல அவங்க வந்து பையனா வைர மோதிரம் தோடு கேட்டாங்களாமா. நடுவர் அவர்களே வைரத்தோடு கேட்டாங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்க அம்மா, அதாவது அவங்க அம்மா புலம்புனாங்க என்கிட்ட, பாருமா பண்டிகைக்கு வரேன்னு சொன்னம்மா, இந்த சண்முக பிரியா எனக்கு நிறைய பட்டிமன்றம் இருக்கு, நான் அங்க போறேன் இங்க போறேன்னு காலை வாரிட்டாமா, என்ன பண்றதுன்னு தெரியல, என் பொண்ணு வேற வருவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எங்கிட்ட நேற்று புலம்பிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, ஒரு இருட்டறையில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றினால் அது மிக ஒளி தந்து அந்த இருட்டை போக்கிவிடும் என்று கூறினார். ஒரு விளக்கு ஏத்துனா இருட்டு போகும், 1000 விளக்கு ஏத்துனா மூச்சு திணறும். இப்ப அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது பண்டிகை. உங்களுக்கே நல்லா தெரியும், தலை தீபாவளி கொண்டாடினாங்களாமா. தீபாவளிக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்லன்னு சொல்லல ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த அம்மா தலை தீபாவளி கொண்டாட வீட்டுக்கு போனதோ சரிங்கய்யா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலை போகவே இல்லைங்கய்யா தீபாவளிக்கு. எனக்கு இது நல்லாவே தெரியும். ஒண்ணுங்க, கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க. முதல் எங்க வீட்டுக்கார்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க 10 பேருங்க ஐயா. சரிங்களா? 10 முதல் மருமகள் என்ற மரியாதைக்குரியவள் நானே. ஆமா, ஆச்சுங்களா? 4 நாத்தனார்கள். முதல் பண்டிகை தலை தீபாவளி. முதல் கணவன் எடுத்து தரும் சேலை அது எவ்வளவு குறைந்த விலையாயிருந்தாலும் உயர்ந்த விலையாயிருந்தாலும் அது அந்த பெண்ணுக்கு ஒரு பட்டு என்ன இன்னும் அதற்கு மேல் சொல்லலாம். அந்த மாதிரி விலை மகாராஷ்டிரால போயிட்டு 4 சேலை உண்மையில் நடந்தது. 4 சேலை வாங்கிட்டு வந்தாங்க ஐயா. சரி, முத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இவர் வந்து ஒரு நீல நிற கலர்ல இது உனக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கா அப்படின்னு ஒண்ணு வச்சாருங்க. சரி, நான் பார்த்தேன். மொத்த 3 சேலை வந்து விலை கொஞ்சம் அதிகமா இருந்தது.
அதனால வந்து சரி மத்தவங்க தங்கச்சிங்களுடைய மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி சொல்றாரோ என்னவோன்னு நினைச்சிட்டு சரி எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது, நான் வச்சுட்டேன். 3 தங்கச்சிங்க 4 தங்கச்சிங்களும் வந்தாங்க. வந்துட்டு அந்த சாரியெல்லாம் பார்த்தாங்க. அண்ணன் பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் நீல நிற கலர்ல அழகா வாங்கிட்டு வந்திருக்காரு, நமக்கு வாங்கிட்டு வந்த கலர்ல மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்னாங்க. சரி இது முதல் வருஷம் இப்படி ஓடிச்சிங்க. சரி அந்த ஆடை அந்த சேலையும் நான் உடுத்தவும் இல்லை. அடுத்த வருஷம் சரி இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு டல் கலராவும் அவங்களுக்கெல்லாம் நல்லா அழகா பிரைட்டா இருக்கிற கலராவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. ஆமாங்க கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாத்தியா அன்னைக்கு மட்டும் நல்லா அழகா லைட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி கலர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன. அப்படிங்க இப்படி கூட்டு குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைய இன்னைக்கு தந்துட்டு இருக்கு. அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நிறைய பேர் போறாங்களா வராங்களாமா, இன்னைக்குதாமா நிறைய வண்டிகள் எல்லாம் போகுது அப்படின்னு. நேற்று இந்த அம்மா கிட்ட போன் பேசினுங்க. எங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் பிரிக்ஃபீல்ட்ல இருக்கேங்க அப்படின்னா. பிரிக்ஃபீல்ட் அதாவது ஃபன் மால், மாலுங்க. ஏன்னா துணி எடுத்துட்டியா? ஓ எடுத்தாச்சுங்க அப்படின்னு. அப்படி எவ்வளவு நேரம் ஆகுது? அடே நீ வேற, நான் 11 மணிக்கு போனேன், 7 மணி வரைக்கும் நின்று காலு கடுக்க. ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஒரு குழந்தைக்கு ஒரு ஜட்டி வாங்கலங்க ஐயா, ஊட்டுக்காக நின்றுட்டு இருந்தாங்க ஐயா. அவ்வளவு நேரம் அந்த இடத்துல நகர்ந்து நகர்ந்து எதுக்கு கூட கொஞ்சம் சீக்கிரம் போகும் போல இருக்குது. அவ்வளவு ஒரு டிராபிக்குங்க, அவ்வளவு ஒரு கூட்ட நெரிசலுங்க. சரி இப்போ இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா அன்போட போறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு இந்த டிராபிக்ல வரக்கூடிய அந்த நச்சு புகையெல்லாம் நம்ம தான் சுவாசிக்கிறோம். வெளியே வேற யாரும் சுவாசிக்கிறது இல்ல, நம்ம தான் அதை சுவாசிக்கிறோங்க. இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு திருவிழா விநாயகர் சதுர்த்தி. இல்ல விநாயகர் சதுர்த்தி விழா உங்களுக்கு தெரியும், சேலத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜகணபதி கோயில் ஒரு கோயில்ல 10 நாள் விழா நடக்குங்க. அந்த 10 நாள் விழாவுக்கும் நாங்க தினம் பள்ளியை விட்டு போன உடனே போய் அங்க உட்காந்து ஒவ்வொரு நாள் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வருவோம். அதோட சரி ரசனையும் இருந்தது, இன்பமும் இருந்தது, நிம்மதியும் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையாரு ஊருக்கு ஒரு பிள்ளையாரு போக தெருக்கு பிள்ளையாரு முளைச்சிட்டு இருக்காருங்க. இந்த வருஷம் இந்த தெருவுல இருக்கிறவன் 4 அடி வாங்கணும், அடுத்த வருஷம் அடுத்த தெருவுல இருக்கிறவன் 5 அடி வாங்கணும். பிள்ளையாரோட செலை உயர்வே தவிர அந்த மனிதனோட மனம் உயர்வது இல்லை. இப்போ அந்த காலத்துல நம்ம பிள்ளையார் சிலைய கரைக்க போகும்போது மண்ணினாலையும் எளிதில் மக்கக்கூடிய ஒரு பொருள்களாலும் உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளை போய் கரைச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரோமியம் முதலான கரையாத உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு சிலையை கொண்டு போய் வாழ்ற அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியில போய் கரைச்சா அந்த வாழ்ற ஜீவன்கள் இருக்குங்களா? இருக்காது. சரி அது வேண்டாங்க, அதை கரைச்சிட்டு வர்றோம், மறுபடியும் அதை நம்ம தான் எடுத்து பருகிறதுல இருந்து எல்லாமே அதை தான் நம்ம பயன்படுத்துறோம். எப்படி அதை நமக்கு பயன்படும்? அப்போ தன்னலம் கருதாது பொது நலம் கருதுகின்ற யாருக்குமே பண்டிகைகள் இன்றைய சூழலில் கசக்கத்தாங்க செய்யும். சரி தீபாவளி நாளைக்கு இரவு தீபாவளிங்க, பாலித்தீன் பைய ஒழிக்கணும் பாலித்தீன் பைய ஒழிக்கணும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாலித்தீன் பையங்கிறது அந்த பெரிய பையில உன்னை போட்ட கொடுக்கறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டாசு எல்லாமே அதை கவர் பண்ணிருக்கிறது எல்லாமே அந்த பாலித்தீன்ல தான். அந்த கூட்டுற குப்பைகள்லாம் எங்க கொண்டு போய் போடுறோம்? எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போடுறோம். இதனாலதான் சமூக ஆர்வலர் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க பண்ணிக்காங்க, போய் பொது இடத்துல போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்குதுங்க ஐயா. சுவாசிக்கிற காத்துல நச்சு, சாப்பிடுற சாப்பாட்டுல நச்சு, உண்கின்ற சாப்பாடுற சாப்பாட்டுல, சுவாசிக்கிற குடிக்கிற நீர்ல எல்லாத்துலயும் நச்சுங்க ஐயா. எதுல பார்த்தாலும் நஞ்சு 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 தான். இன்னைக்கு அப்படி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடலளவு மருந்து கையளவு சாப்பாட்டில, கடலளவு மருந்து மச்சான், வயது பேரம் இல்ல அதுதான் சாவு மச்சான். நாம ஜோரா வாழா விட்டாலும் சுகாரத்தை காப்போம் மச்சான். சாமிய கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் அது நம்ம கண்டிப்பா காக்குங்க. இப்படி போய் இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாதான் அது நம்மளை காக்குங்கிறது கிடையாது.
மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனசு சுத்தமா இருந்து அடுத்தவங்களை கெடுக்க கூடாதுன்னு நினைச்சோம்னாவே நம்ம நல்லா இருப்போம், சுற்றி இருப்பவங்க நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு பணக்காரங்களுக்கு வர வியாதின்னு எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேன்சருங்கிறது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதுங்க. போன வாரம் ஒருத்தர் பார்க்க போயிருந்தாங்க. 6 மாத குழந்தை, கண்ணுல கேன்சர். அந்த குழந்தை என்ன சிகரெட் குடிச்சதா இல்ல தண்ணி அடிச்சதா? எந்த இதுவுமே இல்லைங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம பண்ற அந்த ஒவ்வொரு இந்த விழாவினாலையும் இதனாலையும் தான் இந்த மாதிரி எல்லாம் நோய்கள் வருகுது அப்படின்னு ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு இந்த சமூகத்தை நடத்தி கொண்ட நெறியாளர்கள் எல்லாமே சொல்ற கருத்துக்கள் அதுதான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்று கூறி பண்டிகைகள் யாருக்கும் இன்னல் விளைவிக்காத சமயத்தில் இன்பம் மற்றவருக்கு இன்னல் விளைவித்தால் அது கசப்பே என்று கூறி நீங்களும் ஒரு சமூக தொண்டர் என்று எண்ணுகின்றேன். அப்பொழுது சமூக தொண்டராக இருப்பவர்கள் இந்த கருத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய நல்ல கருத்துக்கள். இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து பார்க்கிற போது தினந்தோறும் நாம் சந்திக்கிற மனிதர்கள், அவர்கள் சார்ந்து போகிற விஷயங்கள், வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற சந்தர்ப்பங்கள், அனுதினமும் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்கிற போது இந்த திருவிழாக்கள் எப்பொழுதுமே ஒரு சுமையானதாக, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இல்லாமல் சற்றேறக்குரிய சங்கடத்தை கொடுப்பவையாக இருக்கிறது என்பதைத்தான் கவிஞர் ஞானவடிவு அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். இதற்கு இந்த பக்கத்திலிருந்து கடைசியா பேசணும். இனிக்கிறதே இந்த அணியில இறுதி பேச்சாளர் கவிஞர் திரு பேரூர் ரவி அவர்கள். தமிழே என்னாலும் என்னாவில் உழவுவாய் நீ, தமிழே என்னாலும் என்னாவில் உழவுவாய் நீ. தித்திக்கும் தீபாவளியினுடைய வாழ்த்துக்களாக பேரூர் தமிழ் மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தலைப்பை வழங்கிய நடுவர் பெருந்தகை இனிக்கிறதே என்கின்ற தலைப்புக்கு தீர்ப்பு வழங்கவும் அவர்தான் வழங்குவார் என்று எங்களுக்கு முழு நம்பிக்கை இப்பொழுது வந்திருக்கின்றது. அப்படி ஒரு நடுவரை தொலைதூரத்திலே இருந்து நமது கொங்கு மண்டலத்தில் இந்த தீபாவளி திருநாளில் நடுவராக பங்கெடுத்துக் கொண்டு அதற்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பை வழங்கி இன்றைய சூழலில் பண்டிகை கசக்கிறதா அல்லது இனிக்கிறதா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை வழங்கி இருக்கிறார்கள். பண்டிகை கசக்கிறதா இனிக்கிறதா என்கின்ற எனது அணியிலே இருக்கக்கூடியவர்கள், இனிக்கிறதே என்கின்ற அணியிலே இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய கவிஞர் பெருமக்களுக்கும், எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் பேரூர் தமிழ் மன்ற சார்பாக வணங்கி, அவையிலே வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களை வணங்கி தலைப்பு ஐயா, இன்னைக்கு பண்டிகை பார்த்தீங்கன்னா பரபரப்பான உலகத்துல பண்டிகை வந்தாதான் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஐயா. நடுவர் பெருந்தகையில் இது எதிரணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாவக்கா மாதிரி சுருங்கிட்டு இங்க டைலாக் பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க இவங்க. ஏன்னா கீழ்ப்பாக்கத்துல இருந்து 3 பேர் இங்க சொல்லாமலாம் வந்து உட்காந்துட்டாங்களே மேடையில. பண்டிகைன்னா என்ன? பண்டிகை தமிழுடைய தொன்று தொட்டு மூதாதையர்கள் வகுத்து கொடுத்த இந்த பொக்கிசந்தாய பண்டிகை. இத பத்தியே தெரியாம இவங்க எல்லாம் முனைவர் வேலை படிச்சிருக்கிறாங்க பாருங்க. பண்டிகைன்னா என்ன? இன்றைக்கு உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதாய பண்டிகை. என்ன பேசிட்டு போறாங்க இவங்க? தலைக்கு வாழும் இல்லாம, வாளுக்கு தலையும் இல்லாம. இந்த அம்மா ஏதோ டீச்சர் வந்தாங்க, என்னுடைய அண்ணனை தான் கட்டியிருக்காங்க இந்த ஞான வடிவு. ஒண்ணு இல்லைங்க, அவர் எங்க வேலைக்கு போயிட்டு வர்றாரு, வீட்டுக்கு ஏதோ களைப்பா வரும்போது வடிவு வடிவு ஏதாவது சாப்பிடுறதுன்னு ஏதாவது போடுனாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, வடிவு வீட்டை சுத்தி 3-4 வேப்பமரம் இருக்கு, எல்லாம் கொழுந்து மரமா இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொழுந்த பெருச்சு மிக்சியில் அடிச்சு தோசை விட்டு கொடுத்தா அவர் ஏத்துப்பாரா? என்னமா டிஃபன் இருக்குன்னு கேட்டு கொண்டு வச்ச உடனே அவர் ஓடிட்டார். ஓடுனவருதான் 1 மாசம் இனி அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காரு. இனி இந்த வீட்டு பக்கம் திரும்பியே பார்க்கல.
பண்டிகை கசக்குதுன்னு வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்னமா கசக்குது? வெளி உலகத்தையெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? இதுக்கு அந்த அம்மா பாருங்க, ஒவ்வொரு கல்லூரியா போய் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்களே இப்ப மனநல சரியில்லாம பேசிட்டு போறாங்க. என்ன நடுவர் அவர்களே, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒவ்வொரு கல்லூரி சென்று நல்ல தன்னம்பிக்கை பயிற்சி ஊட்டக்கூடிய ஒரு கவிஞர் வந்து இங்க மனநல சரியில்லாம பேசிட்டு போறாங்க. பண்டிகை கசக்குது. எப்படி அம்மா கசக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொந்த லீவை போட்டு 10 நாள் இன்னைக்கு விடுமுறை விட்டு அவன் தென் மாவட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறான். அவன் பிறந்த மண்ணு, பிறந்த தாயை பார்க்கணும், பிறந்தவளை பார்க்கணும், பிறந்தவளை பார்த்து பந்த பாசங்களை உருவாக்கி உறவுகளை மேற்கொள்ளணும். நான் என் பொண்ணு சமைச்சுட்டா ஐயா, என் பொண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த நல்ல நாள்ல தான் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல முடியும், பரிமாற முடியும். இது தெரியாம இவங்க எல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க வேண்டிய ஆளுகளே இல்ல. இவங்க எல்லாம் இப்படி நாடு கடத்தி என்னங்க அந்த பக்கம் இந்த நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல. என்ன பேசக்கூடிய செய்தி வந்து தலைப்பு என்ன கொடுத்திருக்குது? இன்றைய சூழலில் பண்டிகை கசக்கிறதா? இன்றைய சூழல்ல வரக்கூடிய பண்டிகை இல்ல, இன்று வரக்கூடிய தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிசமான ஒரு பண்டிகைகள் எந்த காலத்திலுமே இனித்துங்க நான் செய்ய முடிய கசக்காதுங்கிறதா என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே. ஏன்னா பண்டிகைங்கிறது என்ன தெரியுங்களா? இன்று இருக்கக்கூடிய பரபரப்பான உலகத்துல வந்து பண்டிகை வந்தாதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இல்ல, தென்னகம் மட்டும் இல்ல, உலக நாடுல எங்கெங்கெல்லாம் தமிழர் வாழ்கிறானோ அந்த வாழ்க்கையில இன்னைக்கு தீபாவளி பண்டிகை எதிர்நோட்டிட்டு இருக்கிறான். எப்ப தீபாவளி வரும், எப்ப என்னுடைய குழந்தைக்கு நான் புத்தாடை வாங்கி கொடுக்கணும். ஒரு புத்தாடை வாங்கி கொடுத்து அந்த மத்தாப்பு மாதிரி புத்தாடை வாங்கி கொடுத்து மத்தாப்பு மாதிரி அது சிரிச்சாதான் தீபாவளி. அங்கதான் 1 கோடி ரூபாய், 1 கோடி இல்ல 10 கோடி கொடுத்தாலும் பெருமானம். அந்த பண்டிகையை எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு தமிழ் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் இவங்க 3 பேர் வந்து பண்டிகை கசக்குதுன்னு வந்து பேசிட்டு போறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ பட்டிமன்றம் பார்வையாளனா உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்து இப்படி ஒரு அணியில கசக்குதுன்னு சொல்லி வந்து பேசிட்டு போறாங்க. எந்த வகையில நியாயம் நடுவர்களே? இன்றைக்கு பண்டிகையில் பாத்தீங்கன்னா தீபாவளி திருநாள் தான் மக்கள் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய நாள் தான் திருநாள், தீப திருநாள் தீபாவளி இல்லைங்களா நடுவர்களே? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரவடியாக வெடித்து இன்பம் மத்தாப்பாய் மின்னி ராக்கெட்டாய் வாழ்க்கை உயரும் என்கிறதா ஒரு மாண்புங்கிறது. இன்பம் மத்தாப்பாய் மனிதனுடைய வாழ்க்கை ராக்கெட்டாய் நாளை மறுதினம் வெடிக்க போகுது உலகம் முழுவதும். அந்த மாதிரி ஒரு டைம் கட்டுவீங்க. ஆமாங்க ஐயா, டைம் கேட்டுவாங்க. பண்டிகை திருவிழா தமிழர் வாழ்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கிறது தான். அப்படி பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, மக்கள் எவ்வித மாறுபாடுமின்றி அனைத்து மக்களும் ஊர் கூடி தேர் இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய சுகம் வேற எதுலயுமே இல்லை. 8 மணிக்கு மேல வெடிச்சா கேஸ் போட்டுறாங்க. ஆமாங்க, அப்படி பாடி ஊர் கூடி தேர் எடுக்கும் போதும் கூட அந்த சாமியே நகருது இல்லைங்களா நடுவர் அவர்களே? அப்படி பார்க்கும்போது இவங்க இந்த அணியில இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு செய்திகளும் இங்க பதிவு பண்ணும் போது நாங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தோம். நாங்கெல்லாம் வந்து ஒருத்தரை படிச்சு கேட்கணும் இல்லை, எங்களுடைய சொந்த சுயமா சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இங்க பதிவு செஞ்சுட்டு அவங்க எல்லாம் எங்க கேட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அது பேசும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னன்னா இன்னைக்கு வந்து கூடி இழுத்தாதான் அந்த சாமியை நகரும் போது இவர்களுக்கு கசக்கிறது என்றால், அப்படி என்றால் பண்டிகை நாள்ல 3 பேர் வேலைக்கு போயிருக்கலாம் இல்ல, எதுக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க? பண்டிகை கசக்குங்கிறாங்க 3 பேரு. இவர் வந்து ஒரு ஆசிரியரா இருக்காரு, அவங்க ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்காரு. அவரு தன்னம்பிக்கை பயிற்சி மையம் வச்சு ஒவ்வொரு கல்லூரியும் சென்று பணி செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல பணிதான். ஆனா இப்படி ஒரு பணி செய்யறவங்க இப்படி வந்து மனநலம் போகாம பேசிட்டு போறாங்களே என்னுடைய. இவங்க 3 பேரும் இருக்கு, இவங்க 3 பேரும் பாடம் என்ன வருது சார்? ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா அழகா அன்னைக்கே கண்ணதாசன் அழகான வரியில அப்பவே படைச்சிட்டு போனான். என்னன்னா, அப்படி அழகான வரிகளை இன்றைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளியை மொட்டியுமல்ல, பொதுவாகவே இன்றைக்கு கண்ணதாசனுடைய பாடல் எடுக்கும் பொழுது, இந்த பாடலை கேட்கும் பொழுது யாருமே உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட,
உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெங்கும் இனிக்க உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா. அப்படி ஒரு அழகான வரிகள் அன்னைக்கு கண்ணதாசன் இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காரு நடுவர்களே. அப்படி பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் பண்டிகை வருதோ, சில பேரெல்லாம் குளிக்க மாட்டாங்க, சில பேர் குளிக்கிறது இல்லையா, ஏன்னா பண்டிகை வரும்போதாவது குளிக்கிறாங்களே, அவங்களுக்காக இந்த பண்டிகை வரட்டும். என்னங்க, எப்பொழுதுமே குளிக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இந்த பண்டிகை வரட்டுமே, அதை நான் மகிழ்ச்சியா வரவேற்கணுங்கிற அந்த இது வேணும் இல்லையா. அப்படி நடுவர் அவர்களே, இந்த பாருங்க, சில பேர் வந்து குளிக்கிறதுக்காகவே திருவிழா வருது, அவங்க குளிக்கட்டுங்கிறது தான் எங்களுடைய மகிழ்ச்சி. எங்க சைடு பாத்தீங்கன்னா இந்த இந்த தென்னகம் மட்டும் இல்ல, உலக நாடிலே வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் பண்டிகை எதிர்நோக்கி, இன்றைக்கு எதிர்நோக்கி மட்டுமல்ல, அது சிறப்பாக கொண்டாடணும். ஏன்னா இந்த சிறப்பாக கொண்டாடினா இது பாரம்பரியமான வந்த பண்டிகை. இந்த பண்டிகை எதுவுமே மாற்ற முடியாது. இவங்க 3 பேர் இல்ல, முக்கோடி தேவர்கள் வந்தாலும் இந்த பண்டிகை மாற்ற முடியாது. அன்னைக்கு எல்லாம் பொக்கிசமா நம்மளுக்கு தந்துட்டு போனாங்க, அதை நாம வழிநடத்தி செல்லணும். இப்ப இவங்க வந்து கெடுத்துருவாங்களாட்டு, பண்டிகை கசக்குதுன்னு நீங்க வெளியில போய் சொன்னாங்கன்னா இவங்களை கட்டி வச்சிருவாங்க. பண்டிகை நாள் வந்து என்ன வார்த்தை பேசுறேன்னு கட்டி வச்சிருவான் இல்லைங்களா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் பார்த்துருக்கும் போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பண்டிகை கசக்கிறதா இனிக்கிறதாங்கிறத வந்து எங்க அணி சார்பில் நாங்க ஒரு முடிவு செய்து வச்சிருக்கோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய இந்த மகிழ்ச்சியான செய்தி, எனது அணியிலே பேசக்கூடிய ஒவ்வொரு கவிஞர்களின் செய்திகளை பார்த்தீங்க. நாங்கள் உண்மையாக பேசி இந்த மன்றத்திலே ஒரு உண்மையான பண்டிகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இது உண்மையான செய்தி இந்த மன்றத்திலே பதிவு செய்துள்ளோம். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அப்படி தீர்ப்பு வழங்கிவிட்டால் அரசு அனுமதியோடு இந்த கொங்கு மண்டலத்திலே உங்களுக்கு ஒரு சிலை வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். கொங்கு மண்டலத்திலே அரசு அனுமதியோடு உங்களுக்கு ஒரு சிலை வைக்கலாம் என்று எங்களது அணியிலே ஒரு முடிவு செய்திருக்கிறோம். நான் என்ன முடிவு எடுக்கின்றனோ எனது அணியிலே இருக்கக்கூடியவர்கள் இறுதியாக எந்த ஒரு கருத்து மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஆமா நடுவு. அப்படி பாத்தீங்கன்னா இன்றைய சூழலில் வந்து என்னை கசக்கிறத விட்டுட்டீங்கன்னா விட்டுருங்க. இன்றைக்கு வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளும், அது ஆடி பண்டிகையாகட்டும், அற்புத திருவிழாவாகட்டும், தை புத்தாண்டாகட்டும், எல்லா நாட்களுமே எங்களுக்கு இனிமையான வாழ்க்கையை தரக்கூடிய பாரம்பரியமான பண்டிகையை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். மேலும் மேலும் கொண்டாடுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி.